கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தீ விபத்தில் வீட்டை இழந்த பெண்ணை வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி நேரில் சந்தித்து நிதியுதவி வழங்கினார். நல்லக்காத்து பகுதியில் வசிக்கும் கணவனை இழந்து 4 குழந்தைகளுடன் வசித்து வரும் ராஜலட்சுமி என்பவரது வீடு தீ விபத்தில் எரிந்து சேதமானது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி சொந்த பணத்தில் இருந்து வீட்டை மறுசீரமைக்க நிதியுதவி வழங்கியதோடு குழந்தைகளின் கல்வி செலவையும் ஏற்பதாக உறுதியளித்தார். அப்போது வால்பாறை பகுதியை சேர்ந்த கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடன் இருந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருகே பழைய இருசக்கர வாகனங்கள் விற்கும் கடையில் தீ விபத்து ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரியாப்பட்டியை சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் பழைய இருசக்கர வாகனங்கள் விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்த கடையில் இரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். எனினும் கடைக்குள் இருந்த 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் முற்றிலும் தீயில் கருகின. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி ஆணையர் கோடிக்கணக்கில் ஊழல் செய்ததாக அதிமுக துணை சேர்மன் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் நகராட்சி நிர்வாக ஆணையரிடம் புகார் தெரிவித்தனர். பொன்னேரி நகராட்சி ஆணையர் கோபிநாத் திமுக சேர்மன் பரிமளம் விஸ்வநாதனுடன் இணைந்து கோடிக்கணக்கில் ஊழலில் ஈடுபட்டுள்ளார். இது பற்றி விசாரிக்க நகராட்சி நிர்வாக ஆணையரிடம் அதிமுக துணை சேர்மன் விஜயகுமார் தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர். விடியா ஆட்சியில் மக்கள் வரி பணத்தை அதிகாரிகள் கொள்ளையடித்து வருவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஊழலில் ஈடுபட்ட ஆணையர் கோபிநாத் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி வருகின்ற 19ஆம் தேதி அதிமுகவினர் போராட்டத்தை அறிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பாமாயில் தர மறுத்த ரேஷன் கடை பெண் விற்பனையாளர் மீது தாக்குதல் நடத்திய போதை ஆசாமி கைது செய்யப்பட்டார். வைரி செட்டிப்பாளையம் நடுத்தெருவில் உள்ள ரேஷன் கடைக்கு மதுபோதையில் சென்ற செந்தில் என்ற இளைஞர் தனக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான பாமாயில் தர வேண்டும் என கேட்டுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த பெண் விற்பனையாளர் சாந்தி ஜூலை மாதம் பாமாயில் வழங்காதவர்களுக்கு கொடுத்த பின்னரே ஆகஸ்ட் மாதத்திற்கான பாமாயில் வழங்க முடியும் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த செந்தில் சாந்தியை தாக்கியதோடு கடையில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. விடியா திமுக ஆட்சியில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் அருகே பொதுமக்கள் தண்ணீரில் இறங்கி போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கருவேப்பிலைப்பாளையம் கிராமத்தில் மடப்பட்டு எல்லையில் ஒரு பெட்ரோல் பங்க் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதை அறிந்த கிராம மக்கள் இங்கு பெட்ரோல் பங்க் அமைந்தால் விவசாயம் பாதிப்படையும் மற்றும் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறி தண்ணீரில் இறங்கி போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரத்தில் ஆடி பூரத்தை முன்னிட்டு கங்கையம்மனுக்கு 3 லட்சம் வளையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கங்கையம்மன் ஸ்ரீ பகவதி அம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். இவ்விழாவில் 100கணக்கான சுமங்கலிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு பூஜை செய்தனர். மேலும் அம்மனை காண ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டத்தின் புவனகிரி வெள்ளாற்றில் 500 ஆண்டுகால பழமை வாய்ந்த துர்க்கையம்மன் கல் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தகவல் அளித்ததன் பேரில் சிதம்பரம் தீயணைப்பு துறையினர் ஆற்றில் இறங்கி தென்பட்ட பழங்கால கல் சிலையை எடுத்தனர். இந்த சிலை 500 ஆண்டு பழமை வாய்ந்தது எனவும் தொல்லியல் துறை ஆய்வுக்கு பிறகே முழுமையான விவரம் தெரிய வரும் என வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சிலையானது வெள்ளத்தில் ஆற்றில் அடித்து வரப்பட்டதா அல்லது மர்ம நபர்கள் ஆற்று நீரில் தூக்கி வீசினார்களா என கேள்வி எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் உள்ள சரிவர பராமரிக்கப்படாத குப்பை கிடங்கை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குப்பை கிடங்கினால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மக்கள் குற்றம் சாட்டினார்கள். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்டு பயனற்று கிடக்கும் வெள்ளலூர் பேருந்து நிலையத்தையும் பொம்மை முதல்வர் நேரில் பார்வையிட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இல்லையென்றால் அடுத்த முறை விடியா அரசின் முதலமைச்சர் கோவை வரும்போது கருப்பு கொடி காட்டுவோம் என்றும் பொதுமக்கள் அறிவித்துள்ளனர். மதுரை அருகே விவசாயியை ஆபாசமாக பேசிய சிறப்பு சார்பு ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதி விவசாயிகள் பூக்கள் ஏற்றிய சரக்கு வாகனத்தில் பறவை சோதனை சாவடியை கடந்தபோது சிறப்பு சார்பு ஆய்வாளர் தவமணி வாகனத்தை நிறுத்தியுள்ளார். விவசாயிகளை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி செருப்பால் அடிப்பேன் என சார்பு ஆய்வாளர் தவமணி மிரட்டிய வீடியோ வெளியான நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது துறை ரீதியான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சிறப்பு சார்பு ஆய்வாளரின் நடத்தையே விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையின் அத்துமீறலுக்கு சான்று என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே விடியா திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தில் கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளிகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் இணைத்து வெளியிட்ட அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து குட்டியப்பட்டியில் இந்த கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. அனைத்து கள்ளர் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆளும் விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அப்போது தமிழக அரசு குறிப்பிட்ட அந்த ஆணையை ரத்து செய்யாவிட்டால் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாகவும் கள்ளர் கூட்டமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.